Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமா இந்த லைவுக்கு உங்க ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களை மகிமையாய் நடத்த போறாரு, மகிமையால் நிரப்ப போறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலோ. ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு ப்ரொஃபட்டிக்கல் என்கவுண்டர்ஸை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நிறைய சந்தோஷத்தின் அபிஷேகம் உங்கள் மேலே கட்டவிழ்க்கப்பட போகுது. அப்படியே இந்த வார்த்தையை கேட்கும் போது சுகங்கள் நடக்க போகுது. நிறைய சாட்சிகளை நீங்கள் சொல்ல போகிறீங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா. ஜாயின் பண்ண பிள்ளைங்க, ஒரு வேளை நீங்கள் முதல் தடவையாக இந்த வார்த்தையை இந்த சேனலில் நீங்கள் கேட்குறீங்கன்னா, எங்கேருந்து கேட்குறீங்க, உங்கள் நேம், அதை நீங்கள் டைப் பண்ணி போடலாம். ரெகுலராக பார்க்குற பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு தெரியும், அப்படியே ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்டெல்லாம் இதில் போடுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணோம். இன்றைக்கி நிறைய வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ண போகிறோம், ப்ரொஃபட்டிக்கலாக டிக்ளேர் பண்ண போகிறோம், நிறைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது. ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலோ, 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 தேங்க்யூலோ. நன்றி செலுத்துறேன். என்ன Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. Hallelujah. Ba shanta rudarama. Le ba shanta rudarati anta radarati anta rudananta rudana. Thank you, Lord. 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 எல்லாம் அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. வா, ஐ ரிலீஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஜாய். நான் ஆரம்ப நேரத்திலே உங்கள் மேலே அந்த சந்தோஷத்தின் அபிஷேகத்தை திறந்து விடுறேன். ஓ சந்தோஷத்தின் அபிஷேகம், சந்தோஷத்தின் அபிஷேகம், சந்தோஷத்தின் அபிஷேகம். இதுவரை இல்லாத அளவிற்கு, இதுவரை இல்லாத அளவிற்கு இயேசுவின் நாமத்தினால உங்கள் மேலே ஒரு சந்தோஷத்தின் அபிஷேகத்தை பேசுகிறேன். ப்ராஃபட் உங்க மேல. எஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா, தேங்க்யூலா. ஒரு எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசா மேலே எப்படி விழுந்து இரட்டிப்பான அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாரோ, அதை போல் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு பெரிய ப்ராஃபட்ஸ் உங்களை கால் பண்ணி உங்களை பிளஸ் பண்ணி அவங்க மேலே இருக்கிற அந்த மேண்டலை, அவங்க மேலே இருக்கிற அந்த அனாயிண்டிங்கை உங்கள் மேலே ஷிப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய 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 ஷிஃப்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் மினிஸ்ட்ரியில் ஒரு நியூ பிகினிங்ஸை நான் பேசுகிறேன், ஒரு புதிய துவக்கத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் பார்க்குறேன் நிறைய மிராக்கிளஸ் மணி வருது, நிறைய மிராக்கிளஸ் மணி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. கெட்சடி, கெட்சடி. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பேசுகிற அற்புதங்களும் அடையாளங்களமா, அற்புதங்களாய் அடையாளங்களாய் நீங்கள் இருப்பீங்க, அற்புதங்களாய் அடையாளங்களாய் நீங்கள் இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலாமா? ஹalleluya. இந்த இரவு நேரத்தில் கூட கர்த்தாவே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நம்ம நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஹalleluya. இந்த நாள் முழுவதும் தேவன் பாதுகாத்து இந்த இரவு நேரத்தில் நம்மளை ஒன்றாய் கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள் முழுவதும் எவ்வளவோ காரியங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளை காத்திருக்கிறார், எவ்வளோ தேவைகளை சந்திருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார். அதுக்காக துவக்கும் போதும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், முடிக்கும் போதும் நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படணும். ஹalleluya. Thank you Jesus. We welcome Holy Spirit. ஆவியானோட ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். We welcome you. Hallelujah. 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 We welcome Holy Spirit. Hallelujah. பாவம் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உராதி எந்தரு ஷரபரபரபரப உராதி யாதுரு ஷரபரபரப. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. We worship you. We worship you Lord Jesus. We praise you Lord. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். Thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சீத்த
சித்தம் செய்யணுமே என் அன்பே இன்னுயிரே Thank you, Lord. உம்மோடு நான் நடக்கணுமே அப்பா பார்த்து சொல்லுங்க. உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே இன்னுயிரே என் அன்பே இன்னுயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நான் நடக்கணுமே Yes, Daddy God. உம்மோடு நான் பழகணுமே ஆவியானவரே உந்தன் சித்தம் செய்யணுமே Thank you, Lord. என் அன்பே இன்னுயிரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் அன்பே இன்னுயிரே Glory. மழைக்காக காத்திருக்கும் பயிரை போல் நான் காத்திருப்பேன் கீழ்காற்று Thank you, Jesus. வீசுமென்று ஆவியானவரே ஆவலோடு நான் காத்திருப்பேன் மழையாக இறங்கணுமே Jesus. என்னை முழுவதும் நனைக்கணுமே ஆவியானவரே மழையாக இறங்கணுமே Adhamashantarara. என்னை முழுவதும் நனைக்கணுமே என் அன்பே இன்னுயிரே என் அன்பே இன்னுயிரே Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நம்ம சொல்லாமாப்பா உங்களோடு நாங்கள் நடக்கணும்ப்பா ஒவ்வொரு நிமிஷமும் Amen. நம்ம நடக்கும் போது கூட நம்ம கூட ஒருத்தர் நடக்கிறாங்க நம்ம உட்காரும் போது உட்கார்றாரோம் நம்ம சாப்பிடும் போது நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றோம் மேபி நம்ம இந்த ஒர்க்கு ப்ரெஷரில் பிஸியில் நம்மளுடைய ஒய்ஃபு ஹஸ்பண்டு பிள்ளைங்க கூட பிறந்த பெற்றோருங்க இல்லை சகோதர சகோதரிகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு இட் மேபி எனி பர்சன் இவங்க யாருமே நம்ம கூட எப்போவுமே 24 மணி நேரமும் இருக்கா விட்டாலும் ஒரே ஒரு உயிர் ஒரே ஒரு தேவன் Amen. அவரு அந்த நபர் ஆவியானவர் உங்க கூட 24/7 உங்களோட கூட தான் இருக்கிறார் Amen. ஆமென் உங்க கூட நடக்கிறாராம் Yes. நீங்க தூங்கும் போது உங்க கூட தான் இருக்கிறாராம் Amen. எல்லா நேரத்திலும் நம்மளோட கூட இருக்கிற ஒரு தேவன் Jesus. அவரை பார்த்து நம்ம சொல்லலாமாப்பா நான் இன்னும் உங்க கூட நடக்கிறத இன்னும் நான் இன்னும் உணரணும்ப்பா இன்னும் நான் ரியலைஸ் பண்ணணும் இது நான் வாயில சொல்றேன் நான் உணரணும் அதை Amen. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கணும் ஒரு நபர் என் கூட வாக் பண்ணுறத வர்றத இருக்கிறத லிட்ரலாக நான் ஃபீல் பண்ணணும்ப்பா நான் பார்க்கணும் நான் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு அந்த ஆசை இருக்குது சொல்லுங்கள் ஒரு நாள் முழுவதும் ஆண்டோடைய பிரசனத்துக்குள்ள தேவ பிரசனத்துக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எவ்வளோ பெரிய காரியம் ஹalleluya thank you Jesus ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்க முடியும் ஹalleluya thank you Lord thank you Lord thank you Lord நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 உங்களோட நான் நடக்கணும்ப்பா உங்களோட நடக்கணும் உங்களோட நான் பழகணும் இன்னும் நான் உங்க கூட நல்லா பழகணும்ப்பா இன்னும் உங்களுடைய சித்தத்தை நான் அதிகமாக செய்யணும் நீங்கள் தான் என்னுடைய ஏக்கமாக மாறணும் சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம
ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஆளுகைக்குள்ளே நம்மளை 100% நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம ஊழியங்கள் எதுவாக இருந்தாலும் அவரோட லீடிங்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு கீழ் காற்று வீசுகிற வரைக்கும் ஒரு முளை, ஒரு விதையானது முளைக்காமல் அப்படியே இருக்குதான் பூமி மேலே. நம்ம வாழ்க்கையில் கூட அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக விதைகள், தேவனுடைய வார்த்தை என்ற விதைகள் விதைச்சிருந்தாலும் அது முளைக்காமல் அப்படியே இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சொன்னாக்கா, ஆவியானுடைய மழை ஊற்றப்படாமல் இருக்கிறது. ஊற்றினாலும் அந்த இடங்களில் எந்த இடங்களிலே தேவையாக இருக்குதோ அந்த இடங்களில் இன்னும் ஊற்றப்படாமல் இருக்கிறது கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள் நம்ம கேட்கலாமா? ஆவியானவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்கள், ப்ராஃபசிஸ், நீங்கள் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்கள், நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அது முளைக்க பண்ணுங்க ஆவியானவரே. ஒரு கீழ்காற்று இன்னைக்கு ஆவியானவர் அனுப்ப போறாரு உங்க எல்லா தேவைகளை சந்திக்கும்படிக்கு. ஒரு கீழ்காற்றை ஆவியானவர் அனுப்ப போறாரு. ஒரு காரியங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து அது சேர்க்கும். எல்லாத்த விட வேகமா போறது எதுனா வெளிச்சமோ காற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காற்று எப்படின்னா இங்கேருந்து அது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு டைம் எடுக்காது, அப்படின்றதுக்குள்ளே போயிடும். அந்த வேகத்தை ஆவியானவர் கொடுக்குறாரு. உங்க வாழ்க்கையில நான் அந்த வேகத்தை பேசுறேன், ஸ்பீடா பேசுறேன். ஹalleluya. இனி நோ டிலே. எஸ், நோ டிலே. உங்க வாழ்க்கையில நோ டிலே. காரியங்கள் சீக்கிரமா முடிகிறது. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Ramesh brother, praise the Lord. Pray for my new life. ஹalleluya. Thank you Jesus. உங்களுடைய அந்த புதிய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மே துதிக்கிறோம். Married. Yeah. It's going to getting married. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கொடுத்து திருமண வாழ்க்கை ஆண்டவர் நீங்கள் வாய்க்க பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி. எஸ் புதிய வாழ்க்கை. God will make everything new in your life. பழைய மனுஷனுடைய சாயல் அப்படியே கலைத்து இப்படி தூக்கி போடுறார் ஆண்டவர். இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கிராப், நண்டு பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதோடைய இதை விட்டுட்டு அப்படியே வெளியில் வரும். அதோடைய பழைய அந்த இதை விட்டுட்டு, அந்த தோலை விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்கள் பழைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் உங்களை புல் பண்ணி எடுக்கிறார் பிரதர். புல் பண்ணி எடுத்து உங்களை ஒரு புதிய மனுஷனாக மாற்ற போகிறாரு. புதிய வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த புதிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த புதிய மனுஷனுடைய அந்த சாயல் கூட நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் கொடுக்குறவராக இருக்கார். உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் அதை தான் எனக்கு காமிச்சார். அந்த ஷெல்லுக்குள்ளேருந்து அந்த கிராப், அந்த நண்டு வரும்போது அதுக்கு ரொம்ப வலிக்கும், டைம் எடுக்கும். அந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்லோவாக அப்படியே செகண்ட் பை செகண்டாக வெளியில் வரும். பட் ஒன்ஸ் அது வெளியே வந்துச்சுனாக்கா அதோடைய புது ஷெல் க்ரோ ஆகிட்டு அது ரொம்ப சூப்பராக, ரொம்ப நாளைக்கு அது புதுசாக அது வாழப்போகுது. அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதோடைய வாழ்க்கையோட நாட்கள் கூடுகிறது. ஹalleluya. Thank you Jesus. இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஐ ரிலீஸ் சச் அ ப்ரெசன்ஸ். இங்கே ஒரு பயங்கரமான ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே உங்கள் மேலே பேசுகிறோம். எஸ், ஆரோக்கியம் அப்படியே வாங்கிக்கிங்க. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்குது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 2 ஆரோக்கியம் பார்த்துட்ருக்கீங்க, ஆரோக்கியராஜ், ப்ராஃபட் ஆரோக்கியம், 2 பேருமே அப்படியே வாங்கிக்கிங்க இயேசுவின் நாமத்தினால. ஜேக்கப் பிரதர், உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்குது. வி ரிலீஸ். நிறைய சங்கிலிகள் உடைக்கப்படுது, எஸ் பாஸ்டர் ஆரோக்கியம் பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். பிளஸ் யூ பாஸ்டர். உங்களுடைய ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தைக்கும் விரோதமாய் நிற்கிற நிறைய சங்கிலிகள் உடைக்கப்படுது. எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரைட் நவ் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கலாம், எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் தலைகள் மறுபடியும் உயர்த்தப்படும். எஸ் அக்ஷல், உங்கள் தலைகள் மறுபடியும் உயர்த்தப்படும் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் நிறைய பேர் தாவீதை போல
தன்னுடைய தகப்பனால சகோதரர்களால எல்லாரால மறக்கப்பட்டு வனாந்தரமான ஒரு தனிமையின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஓ அநேகர் பார்க்கும் வண்ணமாய் உங்க தலைகள்ல அபிஷேகம் இறங்குதுங்க. அபிஷேகத்தை ஆண்டவர் ஊத்துறாரு. அந்த அபிஷேகம் எப்படி இருக்கும்னா, அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாய் உங்க தலைகள் உயர்த்தப்படும். அந்த அபிஷேகத்தினால யூ ஆர் த கிங், யூ ஆர் த குவீன். ஓ தேங்க்யூ. நீங்க இருக்கிற இடத்துக்கு, நீங்க இருக்கிற பட்டணத்துக்கு நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் ராஜாத்திகள். இதுவரைக்கும் உங்களை கட்டி வைத்திருந்த நிறைய சங்கிலிகள் உடையுது இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ எல்லாம் டிலேவும் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. என் கூட தேவன் இருக்காரா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன்னா உங்க லைஃப்ல ஜஸ்ட் ஒன்று இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய வீசா கேன்சல் ஆயிடுச்சுன்னு போட்டுங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு சொன்னேன், கொஞ்சம் டிலே ஆகுறது உங்களை கடினமான பாதைக்குள்ளே நடத்துறதுக்காக இல்லை, பட் உங்களுக்கு பெஸ்ட்டானதை கொடுக்கணும். எஸ், ஆண்டவருடைய பார்வையில் எதுவும் டிலே இல்லை. உங்கள் வீசா மறுபடியும் உங்களுக்கு கிடைக்குது. ப்ராப்பர் டைம், சரியான நேரத்தில் உங்களுக்கு இந்த வீசா கிடைக்குது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வீசா கிடைக்கும் பிரதர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. இன்னும் யாரெல்லாம் வீசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாரும் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. Thank you Jesus. Thank you Lord. நிறைய டிராவல பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால வாங்கிக்கங்க. எஸ், நிறைய டிராவல், இன்டர்நேஷனல் டிராவல். பிரதர், எங்கள் ஊரை விட்டே நான் வெளியே போனதில்லை பிரதர், இதில் இன்டர்நேஷ்னல் ட்ராவலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை தான் தூக்கிட்டு போக போகிறாரா? ஜீசஸ் அப்படியே காற்றா தூக்கிட்டு போறாரு. ஆமா, பிலிப்பை எப்படி தூக்கிட்டு போனாரு அந்த மாதிரி உங்களை தூக்கிட்டு போக போறாரு. உங்க மேல இருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ரொம்ப பெருசு. வித்தவுட் டிலே, ஆன் டைம். நம்ம ட்ரெயினோ ஃப்ளைட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆன் டைமுக்கு ஆன் டைமுக்கு கிளம்புன்ட்டு, அதை போல் உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் நோ டிலே, எல்லாமே ஆன் டைம், ஆன் டைம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னொன்று, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் 2020 வரைக்கும் ஒரு ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ டிரைவர் அண்ணாங்கிட்ட சொல்லுவாங்க, 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்கும், காலையில் சென்னை டு பெங்களூர் ஒரு 4 o'clock ரீச் ஆகிடும் அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் டிராஃபிக்னால டிலே ஆகிடும். ஆனால் சில நேரங்களில் டிராஃபிக்கே இருந்தாலும், நிறைய இடையூறுகளே இருந்தாலும் 4 மணினா 4 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. எப்படின்னு கேட்டால், அது தெரியலப்பா, அது சேர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், சில நேரங்களில் உங்கள் லைஃப்பில் நிறைய பிரேக், அப் அண்ட் டவுன், விழுறது எழும்புறது, நிறைய டிராஃபிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இப்படி போனால் என்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எவ்வளோ டிலே ஆனாலும், எவ்வளோ டிராஃபிக் ஆனாலும், எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும், இந்த ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக நாய் வரும், மாடு வரும், சில நேரங்களில் கார் கண்ணா முன்னாடி ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த வண்டிங்க கணிக்கவே முடியாது எப்போ எப்படி இதாகுன்ட்டு. ஆனால் எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி அந்த டிரைவர் அழகாக கூட்டிகிட்டு போவாங்க அவங்கள நம்பி வந்தவங்களை. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்காரு, உங்கள் ஊழியத்தின் ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்காரு, உங்கள் பிஸ்னஸ்னுடைய ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்காரு, உங்கள் புதிய வாழ்க்கையின் ஸ்டேரிங்கை பிடிச்சிருக்காரு. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. நியூ லைஃப், நியூ லைஃப். ஐ ஸ்பீக் நியூ லைஃப் இன் ஆன் டைம். ஆன் டைம். நீங்கள் நினைக்கிறீங்க டைம் ஆயிடுச்சு, எப்படி ரீச் ஆகுவோம், எப்படி போய் சேருவோம், எப்படி ஆகும், எப்படி நடக்கும். சன் டிவிலெல்லாம் செய்தியில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இஷ்யூ போடுவாங்க, ஒரு மேட்ரு போடுவாங்க, எங்கே, எப்போது, யார், எப்படி. இந்த கேள்வியை தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எப்போ, எப்படி, ஆகுமா, ஆகாதா, நடக்குமா, நடக்காதா. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம ஃபஸ்ட்டு பாடினதே என்னதுன்னா, ஆண்டவரோடு நடக்கும்போது உங்கள் வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறும். ஒரு கீழ் காற்று வருங்க, ஒரு கீழ் காற்று அப்படியே உங்கள் மேலே, உங்கள் சூழ்நிலை மேலே அப்படியே வீசும் போது அது எல்லாம் ஆன் டைமுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், இது ஒரு பாஸ்டர் சொன்னது தான். சில நேரங்களில் ஃப்ளைட்டு டிலேவாக தான் எடுப்பாங்களாம். ஆனாலும்
ஆன் டைம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது ஒரு பாஸ்டுடைய லைஃப்பில் நடந்த உண்மையான இன்சிடெண்ட். அவர் சொன்னார் லேட்டாக தான் கிளப்புனாங்க, பட் ஆன் டைமுக்கு முன்னாடியே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களாம். அந்த பாஸ்ட்டு கீழே இறங்கும் போது ஃப்ளைட்டு ஓட்டுநர்கிட்ட கேட்டாங்களாம், கிளம்புனது லேட்டு, பிஃபோராகவே எப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஃப்ளைட்டு ஓட்டுறவர் சொன்னாராம், கிளம்புனதெல்லாம் லேட்டு தான் பாஸ்டர் பிரதர், பட் நாங்கள் மேலே வானத்தில் போயிட்டுருக்கும் போது ஒரு சுழல் காற்று, ஒரு மண்டலம் ஏற்படும். அந்த மண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னு வச்சுங்க, நம்ம ஓட்டவே தேவையில்ல, நம்ம அதை ஹேண்டில் பண்ணவே தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை இழுத்து கொண்டு வந்து போட்டுரும். நார்மலாக போகிற ஸ்பீடை விட இன்னும் வேகமாக இழுத்து கொண்டு வந்து போட்டுரும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏசு எனும் மண்டலத்துக்குள்ள, ஏசு எனும் சுழல் காற்றுக்குள்ள உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் அப்படியே பேசுகிறேன். உங்கள் மேலே அந்த காற்றை பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அந்த வேகம், அந்த காற்று, அந்த கீழ்காற்று உங்கள் மீது, உங்கள் ஊழியத்தின் மீது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்கெல்லாம் டிலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கடினமாக இருக்குன்னு அந்த இடங்களில் எல்லாம், அந்த வியாதி மேலே, அந்த பலவீனத்தின் மேலே, அந்த எல்லாம் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில் அந்த காற்று வீசுறதுக்கு நாங்கள் அப்படியே நாங்கள் ப்ளோ பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தை ப்ளோ இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். Blow it in the name of Jesus. Yes, yes, Lord. Hallelujah. Yes, Lord. Blow panda. We release. Yes, அப்படியே வாங்கிக்கிங்க. In the name of Jesus. Hallelujah. இந்த காற்று வீசும்போது கடல்ல இருந்து காடை வரும். நம்ப முடியாத இடத்துல இருந்து நம்ப முடியாத காரியங்கள் வரும். எஸ், இந்த காற்று இழுத்து கொண்டு வந்து போடும். எஸ், எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கானதை இந்த காற்று இழுத்து கொண்டு வரப்போகுது. உங்களுக்கான காரியத்தை இந்த காற்று இழுத்து கொண்டு வரப்போகுது. I release fire. ஓ ரீபா சாந்தரதுன ஒரு விண்ட பேசுறேங்க. வாவ், ஜீசஸ். ஒரு விண்ட் அடிக்குதுங்க, ஒரு காற்று அடிக்குது. நோ டிலேங்க, டிலே இல்ல. ஆண்டவர் சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க போறாரு. எஸ் ஜனனி, நாங்க பிளஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். மகளை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது பாஸ்டர். சேலம் மட்டும் இல்ல, சேலம் பட்டணம் மட்டும் இல்ல, பாப்பா எங்கெங்கெல்லாம் சுற்றி திரிகிறாங்களோ அந்த எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய தேபோராளா இருப்பாங்க. அவங்க எழும்பி கட்டுகிறவங்களா இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால. எஸ், I release financial blessings. Financial எல்லா கடன்கள் மறையுது இயேசுவின் நாமத்தினால. எல்லா கடன்கள் மறையுது. Thank you Lord. பூமியில் எல்லாம் போடப்பட்டிருக்கு, இன்னும் ஆனால் முளைக்கலை. ஏன்னா தண்ணி இல்லை, மழை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மழையா அப்படியே இறங்குறாரு. பனியா இறங்குறாரு. எங்க மழையா இறங்கணுமோ அங்க மழையா இறங்குறாரு. எங்க பனியா இறங்கணுமோ அங்க பனியா இறங்குறாரு. எங்க அக்னியா இறங்கணுமோ அங்க அக்னியா இறங்குறாரு. நீங்க பார்த்துட்டு இருக்க உங்க மேல 3 விதமான ஒரு அனாயிண்டிங்க, 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பண்ணுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல பாருங்க, ரியலைஸ் பண்ணி பாருங்க. அப்படியே கூலா ஒரு சில்லுன்னு ஒரு இது உங்க மேல பனி போல ஆவியானவருடைய பிரசனம் உங்க மேல, உங்க பாடியில ஏதோ ஒரு பார்ட் மேல இல்ல உங்க தலை மேல ஊற்றுறத நீங்க பாப்பீங்க. சில பேருக்கு ஒரு சில இடத்துல மட்டும் அப்படி லைட்டா சூடு அப்படி இருக்கிற மாதிரி நீங்க பாப்பீங்க. சில பேர் மேல ஃபுல்லா அப்படியே ரொம்ப அந்த சில்னஸ் அதிகமா இருக்குது. 3 விதமானது ஆண்டவர் காமிக்கிறாரு. 3 விதமான அனாயிண்டிங்ல ஊத்திட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Just blow shanta raba baba. ஹீலிங் டிக்ளேர் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு ஹீலிங் பேசுறோம். உங்க சார்ந்தவங்களோ யாருக்கு ஆச்சு வியாதியில இருந்தா அவங்களுக்கு பரிபூர்ண ஹீலிங்கை நாங்க டிக்ளேர் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. நிறைய பிரேயர் ரிக்வெஸ்ட் ஹீலிங் இப்ப கொண்டிருக்கு. நிறைய பேர் நம்மளுக்கு அனுப்புறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க
டிக்ளேர் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆரோக்கியம் மேரி சிஸ்டர் உங்களுக்கு ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம். கம்ப்ளீட் ஹீலிங்கை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. கேரளின் சிஸ்டருக்கு ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இப்போ கூட ஒரு பிரதர் எங்களுக்கு கால் பண்ணி சொன்னார், பாஸ்டர் உங்களுடைய தாய்க்கு பரிபூர்ண நாங்கள் ஹீலிங்கை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்ஸை நாங்கள் பேசுகிறோம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் ஓவர்ஃப்ளோ பிளஸ்ஸிங்ஸாக இருக்கும். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. மீதம் எடுக்க பண்ணுகிற மாதம் இந்த மாதம். இவ்வளோ நாள் வந்துச்சுல, வந்தது பத்தல, சேவிங்ஸ் பத்தல, இல்லை இதுக்கு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் இந்த மாதத்தில் ஆண்டவர் அவருடைய இதை ஓப்பன் பண்ண போறாரு. ஹalleluya. வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாம உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. இந்த மாதத்துல இருந்து நீங்க சேமிப்பு வைப்பீங்க, சேவிங்ஸ் வைப்பீங்க. இந்த மாதத்துல இருந்து சேவிங்ஸ் வைப்பீங்க. வந்த சேலரி அப்படியே பிளஸ் பண்ணி அதை வந்து ஆண்டவருக்கு ஒரு டைட்ஸ், ஒரு ஆஃபரிங் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் தொட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக இந்த மாசத்துல வைப்பீங்க. Thank you Jesus. அப்படியே தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. உண்மையா இங்கே பார்க்குற நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் கிடையாது. உங்க விசுவாசத்தின்படி ஆண்டவர் செய்யறதில்ல, சரிங்களா? ஐசியூல கட்டுன்னு உயிரை இழுத்துட்டு இருக்கும் போது யாருக்குமே விசுவாசம் இருக்குது. ஏன் ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் கூட கை கால் இப்படி உதறிட்டு தான் போய் பண்றாரு, கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. விசுவாசத்தின்படி ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டார். நிறைய டைம்ல வந்து நம்ம விசுவாசத்தின்படி செய்ய மாட்டார். அவருடைய இரக்கத்தின்படி அவருடைய தயவின்படி செய்வார். அவர் அற்புதங்களை செஞ்சு அவர் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய அவர் செய்வார், சரிங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, சேவிங்ஸ் வைக்க வேணாம் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஏன்னா பத்தாம இருக்கு, பத்தில் அப்படியான சுச்சுவேஷன் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த டைமில் தான் நீ சேவிங்ஸ் வைப்பேன்றாரு. பஞ்ச காலத்தில் தான் நீங்கள் யோசேப்பை உயர்த்தினாரு. பஞ்ச காலத்தில் தான் என்ன சொல்கிறது, 5 அப்பம் 2 மீன் கொஞ்சம்னா 5000 பேருக்கு அது கணக்கு போட்டுக்கோங்க. 0.5% கூட கிடையாது. நாட் ஈவன் 0.5% கணக்கு போட்டால் 5000 பீப்புள் சொல்கிறாங்க. அங்கே 5000 பேர் ஆண்கள், 5000 பேர் அவங்க ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, பெண்கள். ஆளுக்கு 2 பிள்ளை அப்படின்னு சொன்னால் கூட ஆல்மோஸ்ட் 25,000 ஜனங்களுக்கு இருந்தது. என்ன ரிசோர்ஸ் என்ன இருந்துச்சு? ஃபுட்டு. வெறும் 5 அப்பம் 2 மீன். இதை எவ்வளோ நம்ம கேல்குலேஷன் பண்ணாலும் நம்ம மண்டைக்கே போகாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை எடுத்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணிட்டு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதை கொடுக்கும் போது அது எப்படி தான் பெருகுச்சு தெரியல. கொடுக்க பெருகி 12 கூட எடுத்து வச்சோம். எல்லாருக்கும் கொடுத்த 5 மீன் 2 அப்பம் 5 அப்போ 2 மீன் எடுத்து வைக்கல, சேவிங்ஸ் 12 கூட எடுத்து வச்சேன். ஹalleluya. பஞ்சத்துல தாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இந்த மாதம் நீங்க சேவிங்ஸ் எடுத்து வைப்பீங்க கண்டிப்பா. பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைத்தார். 100 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, அவன் போட்ட ஒவ்வொரு விதையும் அவனுக்கு பலன் கொடுத்துச்சு. ஒரு விதையும் நாசமாகல, ஒரு விதையும் அழிஞ்சு போகல, ஒரு விதையும் முளைக்காம போகல. இப்போ ஒரு ஃபார்மர் விதைக்கிறாங்கன்னா, ஒரு 10 மூட்டை விதைக்கிறாங்கன்னா, அந்த 10 மூட்டையும் 100 மூட்டையா அவன் கிட்ட வந்து சேர்ந்துச்சிங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய காரியங்கள் மாறுங்க. உங்க காரியம் மாறும். இயேசுவின் நாமத்தினால உங்க காரியம் மாறும், உங்க சூழ்நிலைகள் மாறும். உபாகம் 28:12 இப்படி சொல்லுது. அந்த வார்த்தை வந்து, நீ கடன் கொடுக்க மாட்ட, சரி நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் வாக்குத்தத்தமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு மேலே ஒரு வேர்டு இருந்துச்சுங்க. அது ஒரு நாள் ஆவியானார் அப்படி டக்குன்னு கிளிக் பண்ணி கொடுத்தாரு. நான் என்னுடைய பொக்கிஷ சாலையை திறப்பேன். என் பொக்கிஷ சாலையை நான் திறக்கும் போது உன் லைஃப்பில் என்ன இருக்குன்னா,
குறைவுன்றதே இருக்காது. அந்த குறைவை நீ நிறைவா மாத்துவ, நீ அநேகருக்கு கொடுப்ப. இன்னைக்கு உங்க மேல அப்பாவுடைய அந்த பொக்கிஷ சாலையை திறக்கிறாருங்க. உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்ல லேக்கா, என்னென்ன விஷயங்கள்ல குறைவா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுகிறாரு. இன்னைக்கு எனக்கே இந்த விஷயம் இல்லை, என்னையே யாராவது தேற்ற மாட்டாங்களா, என்னையே யாராவது ஆற்ற மாட்டாங்களா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு உக்காந்துட்டு இருக்கிற நீங்க தான் அநேகரை போய் தேற்ற போறீங்க, அநேகரை போய் ஆற்ற போறீங்க, அநேகருக்கு காயம் கட்ட போறீங்க. எஸ் கல்பனா சிஸ்டர், அப்படியே இந்த வார்த்தையை வாங்கிக்கிங்க. நீங்க அநேகரை போய் அப்படியே காயம் கட்ட போறீங்க. எஸ் சரோஜா சிஸ்டர், அநேகரை நீங்க காயம் கட்டுவீங்க. ஓ, நீங்க ஒரு குட் மெடிசனா இருப்பீங்க. ஆண்டவர் நம்மள வெறும் லைட்டா மட்டும் வைக்கல, ஒரு மெடிசனா வைக்கிறாரு. இன்னைக்கு புதுசா அப்படியே அப்பா உங்க மேல இந்த அபிஷேகத்தை திறந்து விடுறாரு. நீங்க போய் யாரெல்லாம் தொடுறீங்களோ அவங்கெல்லாம் ஹீல் ஆவாங்க. வெறும் வியாதி பலவீனங்கள் மட்டும் இல்ல, அவங்க இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படும். நீங்க போய் தொடும்போது, நீங்க போய் அவங்க கிட்ட பேசும்போது, அன்னைக்கு மரியாளம்மா போயிட்டு எலிசபெத்தை வாழ்த்துனாங்கல்ல, வாழ்த்தும் போது உள்ள இருந்த யோவான் ஸ்நானன் துள்ளி குதிச்சாராம், பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டாராம். இன்னைக்கு நீங்க போய் ஜெபிக்கும் போதும், நீங்க போய் சிலரை ஆறுதல் படுத்தும் போதும் ஆண்டவர் இந்த மாதிரியான அற்புதங்களை செய்வாருங்க, இந்த மாதிரியான அடையாளங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நாங்கள் ஹீலிங்கை டிக்ளேர் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால ஃபீவர் போட்டிருக்கீங்க, பரிபூர்ண ஹீலிங்கை நாங்கள் டிக்ளேர் பண்றோம். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை நாங்கள் பேசுகிறோம்ப்பா, ஆரோக்கியத்தை பேசுகிறோம், நீடிய ஆயுஷ் நாட்களை நாங்கள் பேசுகிறோம்ப்பா. எஸ் ஜீசஸ், பிள்ளையை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். லெட் பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே மே துதிக்கிறோம். ரத்தை கொட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஜெயந்தி குருசாமி உங்களை பிளஸ் பண்றோம், வெல்கம் பண்றோம். துர்கா சிஸ்டர் உங்களை பிளஸ் பண்றோம், வெல்கம் பண்றோம். ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா வனாந்தர வாழ்க்கை மாறுதுங்க. சம் பீப்புள்ஸ் அப்படியே எப்படி நடந்து போயிட்டுருக்கீங்கன்னா, நம்ம ராஜஸ்தான் பாலைவனத்தோட மோசமான சூழ்நிலை சில பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க, கடந்து போயிட்டுருக்கீங்க. தனிமையில் ஆகார போல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில தனியாக வனாந்தரத்தில் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஓ, உனக்கான நீரூற்றுவும் பக்கத்தில் தான் இருக்கு, உனக்கான நீரூற்றுவும் காலின் கீழே தான் இருக்கு. தேங்க்யூலா, தேங்க்யூலா. ஐ ரிலீஸ் மா ஷாந்தர். உங்கள் நீரூற்றை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் நீரூற்றை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. ஓ, அன்னைக்கு கேயாசின் கண்களை திறந்த தேவன், தேங்க்யூ ஜீசஸ். ஆகாரின் கண்களை திறந்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. உங்களுக்கான சோர்ஸ் உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்குது, உங்கள் கிட்ட தான் இருக்குது, உங்கள் காலின் கீழே தான் இருக்குது. அதை நீங்கள் சுதந்தரிப்பீங்க, அதை நீங்கள் எடுப்பீங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. என் குடும்பம் பிரிஞ்சிருமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் குடும்பம் பிரியாது இயேசுவின் நாமத்தினால, உங்கள் குடும்பம் பிரியாது இயேசுவின் நாமத்தினால. எஸ், இயேசுவின் நாமத்தினால. நிறைய நாள் கோர்ட்டு கேஸில் அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் அதெல்லாம் மாத்துறாரு, கர்த்தர் அதெல்லாம் மாத்துறாரு, கர்த்தர் அதெல்லாம் மாத்துறாரு. எஸ் எஸ் துர்கா சிஸ்டர், ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங்கை திறந்து விடுறாரு சிஸ்டர். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கடன்கள் மாறுது, எல்லாம் கடன்கள் வேரோட பிடுங்கப்படுது. பிதாவானவர் நடாத எல்லா நாற்றுகளும் வேரோட பிடுங்கப்படும், அப்படிதான் வார்த்தை சொல்லுது. கடன் அப்பா நட்டதில்லை, இந்த வியாதி அப்பா நட்டதில்லை, இந்த தனிமை அப்பா நட்டதில்லை, இந்த அவப்பெயர் அப்பா நட்டதில்லை. ஓ, என்னென்ன உங்க வாழ்க்கையில தீமையான காரியங்கள் இருக்கோ அது ஒன்றும் நம் தேவன் அனுமதித்ததில்லை. அதெல்லாம் வேரோட பிடுங்கப்படுது, இந்த வேளையில வேரோட பிடுங்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆண்டவர் நிறைய டைம்ல நம்ம விசுவாசத்தின்படி நம்மளுக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரு. அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய தயவின்படி அவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார். சரிங்களா? ஸோ நிறைய டைமில் நம்ம நிறைய ப்ராஃபஸிஸோ இல்லை பிளஸ்ஸிங்ஸோ நம்ம வரும்போது நம்ம சுச்சுவேஷனில் உண்மையாக நம்பிக்கை வராமல் இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஃபஸ்ட்டு அந்த வாக்கு தத்தங்களை, அந்த ப்ராஃபஸிஸை நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அனுப்புகிறாரு.
அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த காரியங்களை கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இப்போ சொல்லிட்டு இருந்தேன், பஞ்ச காலத்தில் தான் யோசேப்பை வந்து ஆண்டவர் உயர்த்தி தேசங்களுக்கு அதிகாரியாக மாற்றினார். பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கை வந்து ஆசீர்வதிச்சார். அதே பஞ்ச காலத்தில் தான் நிறைய பேரை வந்து ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். நிறைய சாட்சிகளை நம்ம பார்க்கலாம் வேதத்துலேருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். உங்கள் ஃபினான்ஸில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். கண்டிப்பாக நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மந்த்து கண்டிப்பாக உண்டாகுது. நான் என் ஸ்பிரிட்டில் நான் ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா சொல்கிறது ஆவியானவர், சரிங்களா? ஆவியானவர் சொல்கிற காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் கடனை கிளியர் பண்ணிடுவீங்க. எஸ், நீங்கள் எல்லாம் கடனை அடைச்சிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் வருவீங்க. நீங்கள் சேவிங்ஸ் வைப்பீங்க. நீங்கள் சேவிங்ஸ் வைப்பீங்க, சரிங்களா? கேட்குறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உங்கள் கரங்களை மாற்ற போகிறார். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே சுகத்தை நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹீலிங்கை நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதே போல் லாங் லைஃப்பை பேசுகிறேன். லாங் லைஃப், நீடிய ஆயுஷ் நாட்களை நான் பேசுகிறேன். தெளிந்த புத்தி ஞானத்தை நான் பேசுகிறேன். இந்த காரியத்தில் ஆவியானவரே எனக்கு போதிங்கப்பா, இந்த காரியத்தில் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நிறைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, நான் போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நான் காண்பிச்சு நான் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை போதித்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்கிறார். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக ஆண்டவர் அவருடைய ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த போறாரு. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த போறாரு. ஒரு பெரிய அறுவடையை அவர் லைஃப்ல பார்ப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Glory, glory, glory. Jesus, Jesus, Jesus. Hallelujah. Jesus. கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வர்ஷிப் பண்ணலாமா? ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மீ துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தாயென்பேன், தகப்பனென்பேன், தனிமையிலே துணையென்பேன். தாயென்பேன், தகப்பனென்பேன், தனிமையிலே துணையென்பேன். ஸ்நேகிதரே, சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே. ஸ்நேகிதரே, சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே. மழையாக இறங்கிடுமே, என்னை முழுவதும் நனைத்திடுமே. ஆவியானவர் அப்படியே மழையை போல இறங்குறாரு, பனியை போல இறங்குறாரு. உங்க லைஃப்ல நினைக்க வேண்டிய நிறைய விஷயங்களை இன்னைக்கு அவர் நினைத்து அது அப்படியே பயிரிட போகுது, அது அப்படியே துளிர் விட போகுது. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, sister. Bless you. Thank you, Jesus. உங்க ஃபேமிலியை bless பண்றோம், பிள்ளைகளை bless பண்றோம், உங்க பிசினஸை bless பண்றோம். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த போறாரு. இதுவரை தாங்கின தேவன் இனியும் தாங்க போறாரு, தப்புவிக்க போறாரு, ஏந்த போறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நீங்க நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்கீங்கல்ல. ஆண்டவர் இந்த காத்திருப்பின் நாட்களை முறியடித்து கர்த்தர் உங்களை சுதந்திரிக்கிறவங்களா பண்ண போறாரு. இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமும் அதுதான். நீ சுதந்திரிக்க போற. எஸ் மதியழகனா, நீங்க சுதந்திரிக்க போறீங்க. ஏசுவின் நாமத்தினால நாங்க ரிலீஸ் பண்றோம். நீங்க சுதந்திரிக்க போறீங்க, சுதந்திரிக்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். தனிமையில ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க, நிறைய காயங்களுக்கு மேல நிறைய காயங்கள். யாராவது கட்டி பிடிச்சு அழுதலாமோ
அப்படின்ற நிலைமையில் ஒரு சிலர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் உங்களை தன்னுடைய மார்பின் மேலே சாட்சி, என் மகனே என் மகளே, எஸ் எல்ஷடன் எடிசன் பிரதர், எஸ் அப்படியே வாங்கிக்கிங்க. ஓ இன்னைக்கு அப்பா அப்படியே உங்களை அப்படியே மார்போடு அணைத்து இயேசுவின் நாமத்தினால நான் இருக்கேன். ஓ ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ, நான் இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்றாரு இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லோ. நன்றி அப்பா. எல்லாருக்கும் குட் ஹெல்த்தை நான் பேசுறேன். வேலை ஸ்தலங்கள ப்ரொமோஷன்ஸை நான் பேசுறேன். உங்களுக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்ஸை நான் பேசுறேன். பிசினஸ் பண்ற பிள்ளைங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை நான் பேசுறேன். உங்க இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. உங்க இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க போடுறதுதான் இல்லை. எனக்கு 1 லட்சம் வேணும்னா 1 லட்சம், 2 லட்சம் வேணும்னா 2 லட்சம். நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஆண்டவர் நம்ம விசுவாசத்தின்படி அல்ல, அவருடைய இரக்கத்தின்படி செய்வார். அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறதுக்காக இதை செய்வார். கண்டிப்பா செய்வார். ஹalleluya. thank you Jesus, thank you Lord. இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கேட்போம்? அவங்க இருக்கப்பட்டவங்களா, அவங்களால முடியுதா? நம்மளை காட்டிலும் அவங்க அந்த பொசிஷனில் அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம யாரை போய் கேட்போம்? நம்மளை காட்டிலும் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க, சரிங்களா? அவங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மனசு, நம்ம இருதயம் யாரை நம்புதோ அவங்க கிட்ட தான் நம்ம ஹெல்ப் கேட்போம். அவங்களால தான் செய்ய முடியும், சரிங்களா? ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்குறத நான் செய்ய ஐ எம் எலிஜிபிள், நான் அதை செய்ய என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு எல்லையை வைக்கவே இல்லை. ஜெபத்தில் நீங்கள் இந்த டிக்ளரேஷன் டைமில் இந்த ஆண்டோடைய பிரசனத்தில் நீங்கள் என்ன குறிக்கிறீங்களோ அதுதான் எல்லை. நீங்கள் குறிச்சது தான் எல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணை ஏறெடுத்து பார், உன்னால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பார், எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நட, அந்த இடத்தெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். அந்த இடத்தெல்லாம் நீ கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் கொடுப்பேன், நீ கண் பார்க்குற பூமியெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். ஏன்னா இதை கொடுக்கறதுனால அவர் எவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரிங்களை உண்டாக்கினவர் அவர் தான். பூமியும் அதையுடைய நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி அவர் அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறார். அதனால கேளுங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் இன்கம் எவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ இன்கம் வேணும், எனக்கு இவ்வளோ சேல்ரி வேணும் அப்படி சொல்லி அப்பா சமூகத்தில் கேளுங்க. இந்த மாதம் உண்மையாக சொல்கிறேன், மறுபடியும் இந்த வேர்டு யாருக்காக வருது எனக்கு தெரியல, உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னா கூட ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அவருடைய குணாதேசத்தில் ஒரு குணாதேசம் என்ன தெரியுங்களா? கேட்டுட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பார், கூட தான் கூட்டி கொடுப்பார், எக்ஸ்ட்ராவை தான் கொடுப்பார். ஹalleluya. ரிசீவ் பண்ணுங்க. மேபி உங்கள் சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம், யாருக்கும் புரிஞ்சு கொள்ளாமல் சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரகிள்குள்ளே போயிட்டுருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ரிசீவ் பண்ணுங்க. வார்த்தை வருதுன்னா சும்மா வெறுமையாக திரும்பாது. அந்த வார்த்தை காரியத்தை நடப்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவர்கிட்ட அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு நல்ல இன்கம்மை நான் ரிசீவ் பண்ணுறேன்ப்பா, என் பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட்டை நான் ரிசீவ் பண்ணுறேன், என்னுடைய சேலரியில் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டை நான் ரிசீவ் பண்ணுறேன், ஒரு நல்ல ப்ரொமோஷனை, ஒரு நல்ல டிசிக்னேஷனை, உயர்வான இடத்துக்கு நான் போகணும்ப்பா. எஸ் ஜீசஸ். திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற துணையை நான் பேசுகிறேன். எஸ் ஜீசஸ். உங்கள் திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏற்ற துணையை கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்க திருமணத்துக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. அப்படியாய் கூட நான் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை பேசுகிறேன், கல்வின் ஞாவியை நான் பேசுகிறேன். ஹalleluya. thank you Jesus, thank you Lord. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் சொந்த வீடுகளை தருவாராக இயேசுவின் நாமத்தினால. எஸ் எஸ், நான் ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. நம்ம என்னெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். Hallelujah. Thank you Jesus, thank you Lord. சொந்த வீடு நகேமியா 9:25 நான் பேசுறேன். ஆமென். நீங்க கட்டாத வீட்ல குடியிருப்பீங்க. எஸ்.
வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க. Glory. நெடாத திராட்சை தோட்டத்தின் பலனை நீங்க புசிப்பீங்க. Amen. எல்லா பழ விருட்சங்களையும் ஒலிவ மரத்தின் அந்த பழங்களையும் நீங்க சுதந்திரித்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சொத்துக்களை நீங்க சுதந்திரித்து கொண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப சூப்பரா வாழ போறீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஜனங்கள் சாட்சிடுவாருங்களாம். யோபுவின் வாழ்க்கையில இது நடந்துச்சு, யோபுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. யோபை ஜனங்க அவன் ரொம்ப சோதனைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது யாருமே விசாரிக்கல. யோபை யாருமே விசாரிக்கல, யாருமே ஆறுதல் சொன்ன வந்தவங்க கூட இன்டைரக்டாக கேலி தான் பண்ணிட்டு போனாங்க. சரிங்களா? ஆறுதல் சொன்ன வந்த நண்பர்களுக்கு கூட கடவுள் உன் கூட இருந்து தான் உனக்கு ஏன் இது நேரிடுது யோபு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நிறைய பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நம்மளை குத்தி காமிக்கிறதோ, இல்லை நமக்கு உதவி செய்யற மாதிரி நம்மளை தள்ளி ஓட்டுறதோ, இதையெல்லாம் யார் பார்க்கறா? தேவன் பார்க்கறாரு. தேவன் பார்த்தாரு. யோபு அது வரைக்கும் அமைதியா இருந்தார். ஆண்டவர் எப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களோ ரொம்ப கோவம் வந்துச்சு ஆண்டவருக்கு. என் பிள்ளையா நீ சொல்றது அப்படியே சொல்ற, அவன் ஜெபிச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம், அவன் பிளஸ் பண்ணாதான் உனக்கு ஆசீர்வாதமே. எப்படி மாத்திட்டாரு பாருங்க. ஸோ கர்த்தர் எல்லாருடைய நிலைமைகளை ஈஸியா மாத்துறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உங்க நிலைமை சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பயப்படாதீங்க. நல்லா இருப்பீங்க. என்ன காரியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களோ அதை போதுமன்ற அளவுக்கு ஆண்டவர் உங்க தலைமையில கொட்டுவாருங்க, கொட்டி தீப்பாரு. வெறுத்துருவீங்க. போதும்பா எனக்கு, காட் ஸ்டாப் திஸ் அப்படின்னு சொல்வீங்க. அந்த அளவுக்கு ஊற்றப்படுவார், ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி சார்ல்ஸ். நாங்க bless பண்றோம் பாஸ்டர் சார்ல்ஸ், நாங்க bless பண்றோம் தகப்பன் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. அவருடைய வளர்ச்சிக்கு நிறைய பிள்ளைங்க அப்படியே அவருடைய வளர்ச்சியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் அப்படியே அவரை கட் பண்ணி கனி தருகிற செடியாக மாற்ற போகிறாரு. அவர் ரொம்ப கனி தருகிற செடியாக இருந்து அது அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ மறுபடியும் ஆண்டவர் ரினியூ பண்ணுறாரு. ஆண்டவர் மறுபடியும் அவருடைய லைஃப்பில் ஒரு ரெனோவேஷன் பண்ணுறாரு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. தேங்க்யூ லா. Thank you Jesus. Thank you Jesus. Okay. ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட். இந்த மாதம் சென்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக வரோம். 21st 22nd அங்கே 2 நாள் மீட்டிங் இருக்குது. அதனால் 20th அங்கே வந்துடுவோம். ஒருவேளை சென்னை சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் வரலாம். சென்னை வண்டலூரில் நமக்கு மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் மீண்டும் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ப்ரொஃபட்டிக்கல் அண்ட் ஹீலிங் டெலிவரன்ஸ் மீட்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கும் நாங்கள் ஃபேமிலியாக வரோம். அது ஹால் எங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அந்த ஹால் எடுத்திருக்கு. ஓகே, டேட் அண்ட் டைம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 or 2 days நம்ம குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ப்ரேயர் பண்ணிக்கிங்க இந்த 2 மீட்டிங்காக. அது மட்டும் இல்லை, எவ்ரி சண்டே பெங்களூரில் நமக்கு சர்வீஸ் நடக்குது, ஈவினிங் சர்வீஸ். ராமூர்த்தி நகர், அப்புறம் லிங்கராஜபுரம், ராமூர்த்தி நகரில் இன்னொரு இடத்துல, ஒரு 3 இடத்துல எவ்ரி சண்டே நமக்கு மீட்டிங் இருக்குது. ஒரு வேளை பெங்களூரில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க, வேறு எங்கேயும் சர்ச்சுக்கு போகல, வேறு எங்கேயும் ப்ரேயர் எதுவும் அட்டன் பண்ணல அப்படின்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்முடைய ஆராதனைக்கு வரலாம், தேவ வார்த்தையை கேட்கலாம். இது பெருமைக்காக சொல்லலைங்க. லைவ்ல நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் மினிஸ்ட்ரியில் இப்படி பண்ணிகிட்ருக்கும் போதே நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறாரு, நிறைய அதிசயங்கள், நிறைய அடையாளங்கள். தெபரா சொன்னாங்கல்ல, லைவுக்கு ஒரு 5 minutes முன்னாடி காரைக்குடியிலேருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி
ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். எங்கள் அம்மா வந்து பிழைக்கவே மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. பட் எல்லாமே ஆண்டவர் தாங்க செஞ்சார். த்ரூ அஸ், நம்ம மூலயமா, உங்கள் மூலயமா. நம்ம ப்ரேயர் குரூப் ஒன்று இருக்குது, சர்ச் குரூப் இருக்குது. அதில் ஒவ்வொரு டைமும் நம்ம அப்டேட் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்க. நம்ம எல்லாருடைய ப்ரேயரில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள். செங்கல்பட்டா சிஸ்டர், நான் கண்டிப்பாக நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாது, அதனால தான் செங்கல்பட்டுன்னு சொன்னேன். ஓகேங்களா, செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். நான் எதுனா ஒன்று நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாமே நம்மள அப்டேட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே யூடியூப் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அப்புறம் நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஷார்ட்ஸ், லைவ், அப்புறம் ரெக்கார்டிங் வீடியோஸ், நிறைய பர்டிகுலர் டாப்பிக்கில் ப்ராஸ்பரிட்டி, ஹீலிங், டெலிவரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கேளுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் நிறைய பேருக்கு அந்த சாப்பாடை அனுப்பி வைங்க. எஸ்தர் மாலா சிஸ்டர், பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு? தேங்க்யூ ஜீசஸ். ஜஸ்ஸோ நீங்கள் வெளி தேசத்துக்கு போய் செட்டில் ஆகிடுவீங்க, கவலையே படாதீங்க. ஆமாம், சரிங்களா? அப்படியே காற்று கொண்டு போய் உங்களை அப்படியே சேர்த்துருவார் ஆவியானவர். காற்றை போல் உங்களை சூழ்ந்து சேஃபாக போய் கொண்டு போய் சேர்த்துருவார். சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஓகே, நம்ம முடிக்கலாம். இன்னொன்று நம்ம எப்பவுமே பண்ணுவோம், 2 விஷயம் முடிக்கும் போது நம்ம பண்ணுவோம். இந்த வார்த்தையை கனப்படுத்தி நம்ம விதைகளை விதைப்போம். ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய விதைகளை எடுத்துக்குங்க. நீ எதனா ஷேர் பண்ணுமா? தேங்க்யூ ஜீசஸ். ஃபோன்பே, கூகுள் பே, வெளிநாடுகளிலிருந்து பார்க்குறவங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் விதைச்சிட்ட பிறகு ஓகே 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 ஐ டோன்ட் நோ திஸ் லைவ் மீட்டிங். ஓகே சிஸ்டர், நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலீங்களா? நீங்கள் ஓகே ஓகே சரி, ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, டியூஸ்டே இருக்கும், மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு விதைகளுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். தெபரா ப்ரேயர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். விதைச்ச ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆண்டவர் விதைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவரே முளைத்து எழும்பிட்டோம் கர்த்தாவே, 100 மடங்கு கனி தரும்படியாக ஆண்டவரே இசப்பா, அன்னைக்கு குலுக்கி சரிந்து வழிந்து ஓடும்படிக்கு ஆண்டவரே இசப்பா, உங்கள் கையின் பிளாசுகளை நான் பிளஸ் பண்ணுறேன் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே அப்பா, நீங்கள் செய்ததுக்காக நன்றி. எல்லா கடனில் நீங்கள் விடுதலை ஆக்குனதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சம்பாத்தியங்கள் ஆண்டவரே புத்தலான பையில போகாதபடிக்கு ஆண்டவரே, மெடிசனுக்கோ மற்ற தேவையில்லாத காரியங்களுக்கு ஆண்டவரை செலவாகாதபடிக்கு கர்த்தர் வேலையடிங்க. இந்த மாதம் அவங்க மீதம் எடுக்க பண்ணினதுக்காக நன்றி கர்த்தாவே. சாட்சி இடுகிற மாதமாக நீர் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஆசிரியத்தை பலப்படுத்துங்க. இன்னும் இருக்கிற அவங்களுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூல ஜெப கேளும் பிதாவே. ஆமென். ஜீசஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் டைப் பண்ணுங்க. I am blessed, I am so happy, I am blessed, I am so valuable, I am so valuable, I am so precious, amen, I am rich, I am healthy, I am wealthy, I am so beautiful. Yes. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே நீங்கள் போடுங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். 5 minutes நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண பிறகு தான் அப்படியே வாயில் சொல்லுங்கள். டெக்ஸ்ட் பண்ண முடியாதவங்க வாயில் அப்படியே அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ் எஸ். நான் கடன் இல்லா வாழ்வேன். ஆமென். நான் கடன் இல்லாம வாழ்வேன். ஆமென். நான் வியாதி இல்லாம வாழ்வேன். நான் சுகமாய் வாழ்வேன். நான் செழித்திருப்பேன். நான் செழிப்பா இருப்பேன். ஆமென். நான் அநேகருக்கு கொடுப்பேன். ஆமென். என் கை வாரி இறைக்கும். ஆமென். வாரி இறைக்கும். ஆமென். என் கை ஏந்துகிற கையா இல்லாம கொடுக்கிற கையா மாறும். ஆமென். என் சபையில 1000 ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆமென். என் ஊழிய எல்லைகள் பெருகும். ஆமென். என் குடும்ப வாழ்க்கை சமாதானமா இருக்கும். இருக்கும். எனக்கு சொந்த வீடு வரும். ஆமென். நான் சொத்துக்களோடு இருப்பேன். ஆமென். நான் ஆசீர்வாதமா இருப்பேன்.
எந்தெந்த இடங்கள்ல என் தலை தாழ்த்தப்பட்டுச்சோ அந்த இடங்கள்ல என் தலை உயர்த்தப்படும். ஆமென். சொல்லுங்க, என் தலை மறுபடியும் உயர்த்தப்படும். ஆமென். என் தலைகள் மறுபடியும் உயர்த்தப்படும். Thank you. சந்திரமா, bless you, thank you for joining. நான் ஒரு 2-3 நாளாக சோஷியல் மீடியாவில் வரல, கொஞ்சம் வெளியே இருந்ததுனால. சிஸ்டருக்கு ஆனிவர்சரி. ஓகே, நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரெகுலராக நம்மோடு கனெக்டடாக இருக்காங்க. அவங்களுடைய மகளுக்கு நேற்றைய தினத்தில் ஆனிவர்சரி, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்துச்சு. அதனால் உங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவங்க மேலே அப்படியே பேசுங்க. தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. குடும்பத்தை நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். வாழ்ந்து சுகித்திருப்பாராக. கர்ப்பத்தின் கனிகளை நாங்கள் பேசுகிறோம். நீடி ஆயுஷ் நாட்களை பேசுகிறோம். சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, நிம்மதி, லாங் லைஃப்பை நாங்கள் பேசுகிறோம். லாங் லைஃப்பை பேசுகிறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நாங்கள் வேலி அடிக்கிறோம் சுவாமி, வேலி அடிக்கிறோம். பாமாக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பாமே, துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். చెప్పండి సిస్టర్. கீர்த்தனா சிஸ்டர், put your request. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. லேட்டாக இப்போ தான் வந்தாங்களா? ஆமாம், உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை பேசுகிறோம் சிஸ்டர். வி ரிலீஸ் சச் அ ப்ரெசன்ஸ். கீர்த்தனா தானே? கீர்த்தனா, ஜஸ்ட் வி ரிலீஸ் சச் எ ப்ரெசன்ஸ், சச் எ ப்ரெசன்ஸ். இந்த ப்ரெசன்ஸ் உங்களை, உங்கள் மினிஸ்ட்ரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு இழுத்து கொண்டு போகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கி கொண்டு போகும். உங்கள் மேலே ஒரு பரலோகம் திறந்திருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு ஏவன் ஓப்பன் ஆகுது, ஏவன் ஓப்பன் ஆகுது. ஏசுவின் நாமத்தினால, ஏசுவின் நாமத்தினால ஓப்பன் எவனை உங்கள் மேலே பேசுகிறேன். உங்கள் மினிஸ்ட்ரியுடைய டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. யுவர் மினிஸ்ட்ரி டெரிட்டரி எக்ஸ்பெண்ட் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் மினிஸ்ட்ரியே பண்ணக்கூடாது, உங்களுக்கெல்லாம் ஊழிய அழைப்பு இல்லை, நீங்கள்லாம் எதுக்கு ஊழியத்துக்கு வந்து தேவ நாமத்தை இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் ஏளனமாக பேசியிருக்காங்களே. டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்தெந்த வாய் உங்களை ஏளனமாக பேசுச்சோ, எந்தெந்த வாய் உங்களுக்கு விரோதமாய் பேசுச்சோ, அந்த வாய் உங்களுடைய பேரை சொல்லி மகிமைப்படுத்துகிற நாட்களுக்குள் ஆண்டவர்களை கொண்டு வராரு. அவருடைய செட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அவருடைய செட்டைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரைட் நவ் ஐ ரிலீஸ் ட்ராவலை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ட்ராவலை பேசுகிறேன். ஒருவேளை ஊழியம் செய்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நான் பேசுகிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ட்ராவலை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஐ ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். என்ன பிரதர், எங்களுக்கு பேசிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சில பேர். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு ட்ராவல் அப்படியே உண்டாகுது. இன்டர்நேஷ்னல் ட்ராவலை பேசுகிறேன், இந்தியாவுக்குள்ளே ட்ராவலை பேசுகிறேன். தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். குடும்பமாக ட்ராவலை பேசுகிறேன். சில நேரங்களில் தனியாக போவீங்க, அது தப்பு இல்லை. பட் குடும்பமாக இதுக்கப்புறம் போய் தேவ ராஜ்யத்தை கட்ட போகிறீங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. மகிமை. ஒரு மகிமை இறங்கின இடத்துல குறைவே இருக்காதான். ஒரு க்ளோரி இறங்குதுன்னா அந்த இடத்துல குறைவே இருக்காதான். இன்னைக்கு உங்கள் மேலே இறங்கி இருக்கிற இந்த க்ளோரி உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போடுது இயேசுவின் நாமத்தினால. ஐ ரிலீஸ் such a glory in the name of Jesus. Mama Shitana Turadana Rakababa Baba Rishanta Rudanan Turudana.
தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை பேசுகிறோம். உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை விரிவடைய செய்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. மனம் திரும்புதலை பேசுகிறோம். உங்கள் குடும்பத்தில் மனம் திரும்புதலை பேசுகிறோம். ப்ளஸ் பண்ணுறோம். ஆண்ட்ரியாக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்டார்டிங்கில் நாங்கள் சொன்னோம். ஒரு புதிய மனுஷனுடைய ஒரு சாயலாம் ஆண்டர் மாற்றார். ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்குறாரு. ஒரு நியூ பர்சனாக அவங்கள மாற்றுற ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க வாழ்க்கைக்குள்ளே நடக்குது. பாஸ்டர் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னாரே ஒரு அப்லிஃப்டிங் தான், ஒரு அப்கிரேடுக்காக தான். எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட். ஆண்டவரே அந்த மகள் மனம் திரும்புறதுக்காக நன்றி. நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த மகள் ஊழியம் பண்ணுற மகளாய் ஆண்டவரே ஆராதிக்கிற மகளாக நீங்கள் மாற்றுறதுக்காக நன்றி. ஆண்ட்ரியாவை நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. பாஸ்டரோட மினிஸ்ட்ரி கூட நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குகிற தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டோம். ஆத்மாங்கள் நிறைவாக நிரம்பிட்டோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya. சிஸ்டர் நீங்கள் வீடியோ கால்க்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க. சாரி, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அது ஒரு நெக்ஸ்ட் டைம் கமிங் ட்யூஸ்டே பிளானிங் தட். ஏன்னா நிறைய பேர் டெஸ்டிமனி ஷேர் பண்ணணும்னு கேட்டாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலி சம்டைம்ஸ் கட் ஆகிடும். அதனால தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு டெஸ்டிமனி டைம்னே வச்சுட்டு நம்ம போடுறோம். அன்னைக்கு ஒருவேளை கத்திரிக்கு சித்தமானா வர செவ்வாய்க்கிழமை கமிங் ட்யூஸ்டே சேம் 9 o'clock ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ காலில் என்ன பேசணும்னா ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டதுனாலேருந்து இல்லை, இப்போ நம்ம ஊழியத்தில் ஜாயின் பண்ணதுலேருந்து நிறைய சாட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. அது உங்களை கட்டியிருக்கும். அந்த காரியங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை எங்களோட பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? கனி சிஸ்டர் பிளஸ் யூ. ஓகே, ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. இருந்தாலும் லேட்டாக வந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நம்ம பேசுனது போல் சீக்கிரம் சொந்த வீடுகள், சொத்துக்கள், நல்ல வாகனங்களை உங்க மேல பேசுறோம். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை பேசுறோம். தேங்க்யூ ஜீசஸ். குழந்தை பாக்கியத்தை பேசுறோம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை பேசுறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே. வெளிநாட்டு பிரயாணங்களை நாங்கள் பேசுகிறோம். எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட், வீசா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நாட்டுக்கு போகணுன்னு நீங்கள் ஆசையாக இருக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு கொண்டு போங்க. சும்மா போயிட்டு வாங்க, அவ்வளோதான். சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே வெளிநாட்டுகளுக்கு போகிறீங்க. நிறைய பேர் பிஸ்னஸ்க்காகவே போகிறீங்க. நிறைய பேர் அப்படி நான் ப்ளஸ் பண்ணுறேன், நான் பார்க்குறேன். ஒரு பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு டைஅப்காக எதுக்கோ ஒன்றுக்கு போகிறீங்க. அது உங்களுடைய சில பேருக்கு மினிஸ்ட்ரி கனெக்டடாக போகிறீங்க, சில பேர் பிஸ்னஸ் கனெக்டடாக போகிறீங்க. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் வாங்கிக்கங்க. ஆமீன். நிறைய பேர் இந்த மாதத்தில் ஜுவல்லரிஸ் வாங்க போகிறீங்க. கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், சில்வர், கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. எஸ், ஐ ரிலீஸ் in the name of Jesus. இந்த அனாயிண்டிங்கை நான் அவங்க மேலே பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. நேற்று கூட நாங்கள் போயிட்டு மிட் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 நாங்கள் கிளம்ப ஒரு இடத்துக்கு ப்ரேயருக்கு தான். 9:30 போகும்போது யூஸ்வலாக நான் அந்த ரோட்டில் போகும்போது நிறைய துணி கடை அதிகமாக இருக்கும். அவ்வளோ நாளாக அந்த ரோட்டில் போகிறேன். அவ்வளோ 1-2 தான் நகை கிடப்பாங்க. நான் நேற்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் நிறைய நகை கடைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரிஸ் கடைங்களே ஃபுல் அண்ட் ஃபுல், அந்த லைன் ஃபுல்லாக. நான் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு வரேன், என் கண்ணுக்கு மட்டும் இந்த சைடு அந்த சைடு மாற்றி வெறும் ஜுவல்லரிஸ் கடையே தெரியுது. ஐ எம் நாட் பர்பஸ்லி ஐ எம் நாட் சீயிங், பட் என் கண்ணுக்கு விழுது அது. ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே, இது ஏதோ ஒரு ப்ராஃபிட்டிக்காக ஆண்டவர் காமிக்கிறார். ஓகே, ஐ ரிசீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலி நம்ம வாலில் அந்த விஷன் போர்டில் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்போம் ஜுவல்ஸு அதெல்லாம். அந்த ஜுவல்ஸ் மட்டும், அந்த ஜுவல்ஸும் அந்த கேஷ் மட்டும் இப்படி எழும்பி இந்த 3D மூவியில் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா நீங்கள் 3D மூவிஸு? ஸோ இந்த ஜுராசிக் பார்க்கெல்லாம் அந்த கண்ணாடி கொடுப்பாங்க, இந்த போட்டுட்டு நீங்கள் பாருங்கள், அனிமல்ஸ் எல்லாம் அப்படி கிட்ட வர மாதிரி, பயமுறுத்துகிற மாதிரி அப்படி கிட்ட வரும்.
சேம் திங். நான் அதை பார்த்துட்ருக்கேன், அந்த கேஷும் அந்த கோல்டை வந்து இப்படி எழும்பி என் கண்ணுக்கு முன்னாடி இப்படி வந்துட்டு அப்படி போயிட்டு அந்த அந்த பிக்சரில் உட்காந்துக்கிச்சு. 2 to 3 times இட் ஹேப்பன் மீ. நான் ஹோலி ஸ்பிரிட்டை கேட்டேன், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்ககிட்ட வரப்போகுது, திஸ் இஸ் அ சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 7 years பேக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் வேர்ட்ஸ் போட்டு வச்சுருந்தேன் வாலில், காட்ஸ் வேர்ட்ஸு. ஸோ எலெக்ஷன் டைம் அப்போது அந்த வேர்ட் வந்து எழும்பிட்டு இப்படி ஏர்லி மார்னிங் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எழும்பி வந்து என் முன்னாடி இப்படி 3D மூவியில் போட்ட மாதிரி அந்த லெட்டர்ஸ் முன்னாடி இப்படி இவ்வளோ கிட்ட வந்துட்டு திரும்பி வால்லே போய் உட்காந்துக்கிச்சு. எனக்கு தூக்க கண்ணில் அப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நான் அதை பார்க்குறது, திரும்பியும் 2 to 3 times அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ, அது எங்கேயோ போய் முடிய வேண்டியது. பட் காலையிலே எனக்கு ஆண்டவர் ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு. இது என்ன நடக்க போகுது, இது என்னவா ஆக போகுதுன்னு காலையிலே எனக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ அன்றைக்கி அந்த வேர்டு கிடைச்சிது. அன்றைக்கி அந்த இஷ்யூ எல்லாம் ஈஸியாக சால்வ் ஆகிட்டு ஈஸியாக வெளியில் வந்துட்டோம். சரிங்களா? ஸோ ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை ப்ராஃபிட்டிக்கலாக காமிக்கிறார். சரிங்களா? அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட், ரோஸ் கோல்டு, வேறு என்னெல்லாம் இருக்குது வெரைட்டி, எனக்கு இவ்வளோ தான் தெரியும். வேறு ஏதாச்சும் புதுசாக விட்டுருந்தாங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அது எல்லாரும் ரிசீவ் பண்ணுங்கள் அப்படியே. ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, ஏன்னா அதெல்லாம் வந்து கர்த்தருடைய மகிமை இல்லைங்களா? கர்த்தருடைய மகிமை நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரு, எப்படி அலங்கரிக்க போகிறாரு. லாஸ்ட் மந்த்து நம்ம ப்ராஃபஸி இது வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணோம். அதில் வந்து ஆண்டவர் அலங்கரிப்பார், புறமான அலங்கரிப்பு நம்ம சொன்னோம். ஹோலி ஸ்பிரிட்டில் நம்மளை அலங்கரிக்கிறதும், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இதில் நம்மளை அலங்கரிக்கிறதும் நம்ம சொன்னோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா விதத்துலையும் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். பிரதர், உங்கள் நியூ ஜாப், அந்த கான்ட்ராக்ட், அந்த ஃபுட், அந்த ஜாபை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஆண்டவர் உங்களுக்கானதை சீக்கிரம் உங்க கைகளில் கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்க கைகளில் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஜாப் கான்ட்ராக்ட் உங்களுக்கு வரும். அந்த ஃபுட் அண்ட் ப்ரீவேஜ் மேனேஜ் போஸ்ட், எஸ், கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்ஸ் உங்களை வந்து சேரும். அந்த அக்காமடேஷன் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒழுங்காக்கி கொடுப்பாரு. மஸ்கத் இல்லைங்களா? ஓகே, மஸ்கத் ப்ரீ ஃபார் ஜஸ்ட் ஷோர் ஆண்டவர் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கை பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு சாதகமாக ஒரு கீழ்காற்று வீசப்படுகிறது. அந்த ஜாப் கான்ட்ராக்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அதில் பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. சேலரி உங்களுக்கு நல்லா வரும், நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அக்கமடேஷனும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். தங்கறதுக்கு எல்லாமே வசதிகளை கர்த்தர் பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ. நேசமணி சோனியா சிஸ்டர், அப்படியே உங்களை bless பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. ரொம்ப லேட் என்ட்ரி இன்னைக்கு. சீனியர்ஸ் எல்லாம் நீங்க லேட்டா வரலாமா? எல்லா புது ஆட்கள் எல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க இன்னைக்கு. நீங்க ரெகுலரா வருவீங்க, லேட்டாக வந்திருக்கீங்க. கம்ப்ளீட் ஹீலிங்கை பேசுகிறோம். எல்லாம் 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 வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷனை நாங்கள் பேசுகிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதுதான், ஒருவேளை உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னா கூட கர்த்தரோடைய இறுக்கத்தின்படி செய்வார். அற்புதத்தை செஞ்சு அவர் யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மந்த்து செய்வார். எஸ், ஆமீன். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரமோஷனை, உயர்வை நான் பேசுகிறேன். 10 times salary இன்க்ரிமெண்ட்டை நான் பேசுகிறேன் சிஸ்டர். உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட்டை நான் பேசுகிறேன். பெரிய ப்ரொமோஷனை உங்கள் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றிப்பா. தேங்க்யூ லார்ட். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Thank you brother, thank you so much. Thank you for your feedback. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் நிறைய இடங்களில் நம்ம ஃபிசிக்கல் கேதரிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போயே சொன்னது போல் இந்த மாதம் சென்னை, நெக்ஸ்ட் மந்த்து திருநெல்வேலி, இன்னும் நிறைய இடங்களில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நம்ம இந்த மாதிரி கூட்டங்கள் ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் டாக் டு அஸ். எங்களோட பேசுங்க, நம்ம இறங்கி செய்யலாம். இதுக்கப்புறம் இந்த மாதம் அதுதான் சுதந்திரிக்க போகிறோம் தான். பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற நாட்கள் இல்லை, இறங்கி சுதந்திரிக்க போகிறோம். நம்ம மோசே இல்லைங்க, யோசுவா. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்முடைய ப்ராமிஸ் வீடியோ. பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். நம்ம யோசுவாக்கள்
இந்த மாதம் நம்ம ரொம்ப எளிமையாக சுதந்தரிக்க போகிறோம். சுற்றி திரிகிற நாட்கள் எல்லாம் முடிந்து சுதந்தரிக்கிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஓகேங்களா? அதனால் தொடர்ந்து இந்த மீட்டிங்காக எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிங்க. இன்னொன்று நான் ஒரு 2 லிங்க் வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமெண்டில் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து நம்முடைய ப்ரேயர் வாட்ஸ்அப் குரூப், ப்ரேயர் குரூப் 24/7 நம்முடைய ப்ரேயர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு குரூப் வந்து வாட்ஸ்அப் நம்ம சர்ச் குரூப், அந்த சர்ச் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய நான் லிங்க்கையும் அதை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. சில நேரங்களில் நம்ம லைவ் வர முடியாத நேரங்களில் கூட அதில் நிறைய கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்கும், அதில் நிறைய ப்ரேயர்ஸ் போயிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து மிட் நைட்லலாம் ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே கால் பண்ணுறது தெரியாமல், இப்போ யாருன்னா நைட் ப்ரேயர் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நாங்கள் கூட சம்டைம்ஸ் எழும்பி ஜெபிச்சுட்ருப்போம். குரூப்பில் இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்து கண்டிப்பாக அதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரேயர் குரூப்பை நம்ம 24/7 அது ப்ரேயர் தான். அதில் ஆல்மோஸ்ட் அந்த குரூப்பை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்து அதில் நீங்கள் போடலாம், வாய்ஸ் மெசேஜில் போடலாம், இல்லை நீங்களே ப்ரேயர் பண்ணலாம், மற்ற ரிக்வெஸ்ட் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ப்ரேயர் டவர்ஸ் எல்லாம் பாவம் அவங்க நைட்டில் யூஸ்வலாக யாருமே அவைலபிள் இருக்கிறதில்ல. யாரோ இன்கேஸ் எமர்ஜென்சி ஃபோன் பண்ணுறாங்க. நிறைய வாட்டி இவருக்கே தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிருக்கு. எடுத்து நம்ம பேசும்போது இல்லை உடம்பு சரியில்லை, அட்மிட்டாக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ அதனால் அந்த ரிக்வெஸ்ட் பார்த்த உடனே இம்மீடியட்டாக யாராச்சும் ப்ரேயர் பண்ணுவோங்க. கண்டிப்பாக நம்மளும் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ப்ரேயர் குரூப்ஸு, ப்ரேயர்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் கூட நம்மளுக்கு ஒரு கூகுள் மீட் இருக்கும், ஈவினிங் நைட்டு ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நாங்கள் போடுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் அந்த 2 லிங்க்கு மேலே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ண விருப்பப்படவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. துரை பிரதருக்காக நான் ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த இழந்த அவருடைய வேலையை மறுபடியும் ரீகெயின் பண்ணுறோம், எடுத்துக்கிறோம் டாடி. எஸ், பிசாசானவன் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டிருந்தானா இப்பொழுதே நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால, உடைய நாமத்தினால, உடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே அந்த ஜாபை நாங்கள் மறுபடியுமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. சைமன் பிளஸ் யூப்பா, பிளஸ் யூ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அப்படியே வாங்கிக்கோங்க, உங்கள் மேலே அபிஷேகம் இறங்குது, உங்கள் ஊழிய எல்லைகள் விரிவடையுது இயேசுவின் நாமத்தினால. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்காரு. எஸ் 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 வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோசுவாவா நீங்க இருப்பீங்க. அந்த அனாயிண்டிங்க உங்க மேல பேசுறேன், ஊழியம் செய்யற பிள்ளைகள் மீது பேசுறேன். சுதந்திரிக்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க, சுதந்திரிக்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்க, சுதந்திரிப்பீங்க. எல்லா ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஓகே, நீங்கள் விதைத்த விதைகளுக்காக நன்றி. நிறைய பிள்ளைங்க ஜாயின் பண்ணீங்க, நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் புதுசாக லைவ் முடிச்சுட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்போது என் பேர் கூப்பிடலையேன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நமக்கு ஷார்ப்பாக 9:05 நம்மளது லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? அதனால் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த டைமே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்காக டிக்ளேர் பண்ணவும், உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லவும், அப்புறம் நிறைய டிக்ளரேஷன் பண்ணுவோம், நிறைய வர்ஷிப் பண்ணுவோம், வார்த்தைகளை பேசுவோம். ஓகேங்களா? அதனால் டோன்ட் மிஸ் இட். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட், பர்சனல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்தால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.